இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கடைசி நிமிட ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அன்அபிஷியல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் லீஸ்ட்ல இருந்தாங்கன்னா நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை தவிர எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. வழக்கம் போல அர்ச்சனா டாப்ல இருக்கிறாங்க. 4,70,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டைட்டில் வின்னருக்கான ஓட்ல தான் இந்த வாரம் அவங்க இருக்கிறாங்க. 2வது இடத்துல தினேஷ் 1,56,000 ஓட்ல இருக்கிறாரு. 3வது இடத்துல இருக்கிற கூல், 4வது இடத்துல இருக்கிற விஷ்ணு, 5வது இடத்துல இருக்கிற கடைசி இடத்துல இருக்கிற நிக்சன். எல்லாருமே பாத்தீங்கன்னா 1,53,000 ஓட்ல தான் இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது தினேஷ், கூல், விஷ்ணு, நிக்சன் எல்லாருமே டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப க்ளோஸ் கால்ல இருக்கிறாங்க. இப்போ கூல் சுரேஷ்க்கும் விஷ்ணுக்கும் நடுவில் ஒரு 13 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இப்போ விஷ்ணுக்கும் நிக்சனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் காலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நிமிட ட்விஸ்ட் அப்படி சொல்லிட்டு சேனல் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். இல்லைன்னா மட்டும் இவங்க ஓட்டை மதிச்சுறாங்களா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவும் ஒரு வகையில உண்மைதான். போன வாரத்துல பாத்தீங்கன்னா 40,000 ஓட் லீஸ்ட்ல இருந்தா நிக்சன். அது வந்து கிளியரா எவிக்ஷனுக்கான ஓட்டு தான் அது. புயல் வந்துருச்சு, மக்கள் ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு நிக்சனை காப்பாத்தினாங்க. அது நமக்கு தெரியும் கிளியரா தில்லாலங்கடி ஆட்டம் தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதே வாரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஷோல டைட்டில் வின்னரையே அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப புயல் வரலையா, மக்கள் பாதிக்கப்படலையா? ரொம்ப அப்பட்டமா இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இந்த வாரம் இந்த 4 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த 4 பேர்ல இருந்து யாரை வேணா அவங்க தூக்கலாம். அதிகபட்ச வாய்ப்பு பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவ பார்த்தார்ல, தாவுடா தாவு அப்படின்னு. அதனால அதை ஒரு காரணமா எடுத்து லீஸ்ட்ல நிக்சன் இருந்தாலும் கூல் சுரேஷை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இரக்க குணம் கொண்டவர்கள் இவங்க சேனல். அப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்க்கு வந்தோம்னா கம்யூனிட்டி டேப்ல ரொம்ப கிளியரா சொல்றாங்க நிக்சன் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 67% பேர் நிக்சன் தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா 14% பேர் அனன்யான்னு சொல்லியிருந்தாங்க. அனன்யா மிட் வீக்லயே போயிட்டாங்க. 14% தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. அடுத்த லெவல்ல 13% ஓட்டு பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் வாங்கியிருந்தாரு. இப்ப 13 எங்க இருக்கு, 67 எங்க இருக்கு. 14 2வது ஆப்ஷன்ல இருந்து அனன்யா போயிட்டாங்க, அதை விட்டுருவோம். கூலா நிக்சனா அப்படின்னு வரும்போது இவ்வளோ பெரிய ஓட் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்போது பூல தூக்குனாங்கன்னா அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். பூல் போக வேண்டிய ஆள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த ரெட் கார்டு சம்பவத்துல அவர் தானே வந்து மெயின் டூலா யூஸ் பண்ணப்பட்டார். அவர் போக வேண்டியவர் தான். ஆனா இப்ப மக்கள் சொல்றது கிளியரா நிக்சன் தான் போகணும்னு சொல்றாங்க. சேனல் என்ன சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட சேர்த்து இந்த சாங் ஒண்ணு போடுவாங்கல்ல, பாட்டு ஜோஷியம் அப்படி சொல்லிட்டு, அந்த சாங்ல பார்க்கும்போது கரு கரு கருப்பாயி அப்படின்னு சொல்லிட்டு சாங் போட்டிருந்தாங்க. அது பக்காவா நிக்சனுக்கு மட்டும் தான் பொருந்தது. தொட்டா நானும் விடமாட்டேன், அப்புறம் பத்திக்கலாம் கட்டிக்கலாம், அப்புறம் பாடி டிஸ்கிரிப்ஷன்லாம் வேற வரும். அதுல அவர் தானே வந்து இதுக்கேத்த இது இதுக்கேத்த இது இதுக்கேத்த இது அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பூர்ணிமாவையும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. நேத்து பாத்தீங்கன்னா கேமரா நிறைய நேரம் பூர்ணிமாவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நிக்சன் தான் அப்படின்னு தான் நமக்கு மேக்சிமம் அவங்க சொல்றாங்க, க்ளூ கொடுக்குறாங்க. ஆனா அதை தாண்டி வேற செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னா வைக்கணுங்கிறதுக்காக வைக்கணும்னா தான் நம்ம விஷ்ணுவை அங்க வைக்க முடியும். ஏன்னா அந்த சாங்கை பொறுத்தவரை கிளியரா அது நிக்சனுக்கு தான் மேட்ச் ஆச்சு. விஷ்ணு ஏன் அப்படின்னா பூர்ணிமாவை ஃபோக்கஸ் பண்ணதுனால லவ் கண்டென்ட்டுக்காகவும் இது எப்படி போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீன் பண்றாங்களா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அன்அபிஷியல் 4 பேரை டேஞ்சர் ஜோன்ல வச்சாலும் நிக்சன் தான் அப்படின்னு தான் அன்அபிஷியல் சொல்லுது. இந்த பக்கம் நம்ம கம்யூனிட்டி டேப்ல நிக்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சாங்கும் நிக்சன் தான் அப்படின்னு சொல்லுது. இப்படி பார்க்கும்போது நிக்சன் போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அது மக்களுடைய ஆப்ஷன். ஆனா சேனலுடைய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ட்விஸ்ட் நடக்கலாம், கடைசி நிமிட ட்விஸ்ட். இந்த ஆப்ஷன்ல உங்க சாய்ஸ் யாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.